ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 3ஆம் ஸ்கந்தத்தில் 32வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பித்தோம். போன செஷனில் முதல் பாதியை கற்றுண்டோம். அதில் கபில பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படி ஜீவன்கள்லாம் மரணத்துக்கு அப்புறமா பக்தி பண்ணுறவர்கள்லாம் எப்படி ஒளிமயமான பாதை வழியாக மேல் லோகங்களை அடையறா, இந்த லோகத்திலேயே உழண்டுட்டு இருக்கிறவர்கள் எப்படி பித்ருலோகத்தை அடையறா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்து அதனால் நீ பகவானையே எப்பொழுதும் பக்தி பண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் இந்த அத்தியாயத்தில் இதற்கு மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பக்தியானது எப்படி ஒரு ஜீவனுக்கு நல்லதை பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அந்த ஜீவனுக்கு ஞானத்தையும் வைராகியத்தையும் கொடுத்துடுறது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால்தான் நம்ம எப்பொழுதுமே பக்தியை தாயாராகவும் ஞானமும் வைராக்கியமும் அவளோட குழந்தைகளாகவும் நம்ம எப்பொழுதுமே சொல்கிறோம். நம்ம பாகவத மகாத்மியத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா, பக்தி தேவியோட 2 குழந்தைகளாக தானே ஞானத்தையும் வைராக்கியத்தையும் சொல்கிறோம். எப்படி ஒரு கிரகத்துக்கு நம்ம ஒரு தாயாரை அழைச்சோம் அப்படின்னா, அவளோட கையை பற்றிண்டே அந்த 2 குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளும் எப்படி கூடவே வந்துருமோ, அது மாதிரி நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருந்தாலே போரும், ஞானமும் வைராக்கியமும் தானாக வந்து சேரும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறார். அப்படி ஒருவனுடைய மனதானது எப்பொழுதும் பகவானிடத்திலேயே நிலைப்பட்டுடுத்து அப்படின்னா அவன் எத்தகைய ஒரு நிலையை அடையிறான், உயர்ந்த நிலையை அப்படிங்கிறத சொல்கிறார். இனி அவன் லோகத்து விஷயங்களெல்லாம் அனுபவிக்கும் பொழுது இது பிடித்தது இது பிடிக்காதது அப்படிங்கிற அந்த பேதங்கள்லாம் அவனுக்கு தெரியறதில்ல. அவனுடைய மனசானது அந்த ஒரே பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலை பெற்று தன்னுடைய ஆத்மாவை கொண்டே தன்னுடைய அந்தராத்மாவை அவன் உணர்றான் அப்படிங்கிறத சொல்கிறார். இதுதான் எல்லா யோகத்தினுடைய ஒரு உயர்ந்த பலன் என்ன அப்படின்னா, எல்லா விதமான பந்தங்கள்லேருந்தும் விடுபட்டு எந்த சங்கமும் இல்லாமல் இப்படி இருக்கிறது தான் எல்லா யோகத்தினுடையும் ஒரு உயர்ந்த பலன் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த பிரம்மஸ்வரூபமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிறார், அது ஒன்றாக இருந்தாலும் இந்த லோகத்தில் பலதரமாக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறது இல்லையா. பார்க்கிறவனாகவும் பார்க்கின்ற பொருள்களாகவும் பார்க்கக்கூடிய அந்த செயலாகவும் இப்படி பலதரமாக காட்சி அளிக்கிறது இந்த பிரம்மன். இந்த லோகமே எப்படி இருக்குது அப்படின்னா, மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், இந்திரியங்கள் இதனாலலாம் ஆக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது இந்த விராட் புருஷனுடைய ஒரு சரீரம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதனால் விராட் புருஷனுடைய சரீரமாக இருக்கிறதுனாலும் அதுவும் ஒரு பிரம்மத்தினுடையவே ஒரு தோற்றம்தான். ஆனால் யாரால் அந்த லோகத்தை அப்படி பிரம்மத்தினுடையவே ஒரு தோற்றம்னு பார்க்க முடியும் அப்படின்னா, யார் எல்லா சங்கமும் இல்லாமல் இருக்காளோ, எந்த விதமான பந்தமும் இல்லாமல் இருக்காளோ, யாருடைய மனசானது நல்லா அடங்கி இருக்கோ, பக்தி ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் கூடியவனாக இருக்கானோ, அவனால தான் இந்த லோகத்தை அப்படி பிரம்மஸ்வரூபமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி பக்தியோடைய ஒரு மேன்மையும் அது ஒரு ஜீவனுக்கு எத்தகைய நல்லதை பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது கபில பகவான் தன்னுடைய கபிலோபாக்கியானத்தை இப்போ பூர்த்தி பண்ணுறார். இப்போ சொல்கிறார், அம்மாவை பார்த்து, அம்மா நான் உனக்கு இப்போ ஒரு உயர்ந்த ஞானத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேனே, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த பிரம்மஸ்வரூபத்தை தர்சனம் பண்ணி வைக்கக்கூடியது அத்தகைய ஞானமானது. அது மட்டும் இல்லை, பிரகிருதி புருஷன் அப்படிங்கிற அந்த தத்துவங்களெல்லாம் நன்னா உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறார். ஞான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ எதுவாக இருந்தாலுமே அதனுடைய ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா பகவானை அடையிறது தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரும், ஞான மார்க்கத்து மூலமாக நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தானே நம்ம அடையிறோம், பக்தி மார்க்கம் மூலமாக பஜிக்கத்தக்க அந்த ஈஸ்வரனை தானே அடையிறோம், இப்போ 2 மார்க்கத்தினுடைய லட்சியமும் பகவான் தான் சொல்கிறாரே, அது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதற்கும் அந்த சந்தேகத்துக்கும் அவரே பதில் சொல்கிறார். எப்படி லோகத்தில் பலதரமான குணங்கள் உடைய ஒரு பதார்த்தம் இருந்தது அப்படின்னா, நம்ம இந்திரியங்கள் ஒரு இந்திரியமும் அதை ஒரு விதமாக கிரகிக்கிறது இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறா வியாக்கியானத்தில், ஒரு இனிமையான ஒரு பால் பாயசம் இருக்குது அப்படின்னா கண்கள் அதோடைய வெண்மையான நிறத்தை கிரகிக்கிறது, நாக்கு அதோடைய இனிமையான சுவையை கிரகிக்கிறது, நம்ம மூக்குக்கு அதோடைய ஒரு மனம் தெரியறது. அதுபோல் ஞான மார்க்கத்து மூலமாகவோ இல்லை பக்தி மார்க்கம் மூலமாகவோ அந்த ஒரே பரம்பொருளை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பக்தி மார்க்கம் மூலமாக போகும்பொழுது அந்த பரம்பொருளை நம்ம பகவானாக தெரிஞ்சுக்கிறோம். அதே ஞான மார்க்கத்தில் போகும்பொழுது ஆத்மஸ்வரூபமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த பரம்பொருள் நிர்குணமாகவும், அப்படி பகவானாக நம்ம உணரும் பொழுது சகுணமாகவும் தோற்றமளிக்கிறது அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறத சொல்கிறார். இத்தகைய அந்த சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்கே, அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விதமான சாதனங்களுக்கும் ஒரே பிரயோஜனம் அப்படிங்கிறார். எத்தகைய சாதனங்கள் அப்படிங்கிறத இங்கே நிறைய சாதனங்களை இங்கே சொல்கிறார். நம்ம லோக பிரயோஜனமாக
குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது போன்ற காரியங்களாக இருக்கட்டும், அல்லது யாக யஜ்ஞங்கள் பண்ணுறோமே அதுவாக இருக்கட்டும், அல்லது நிறைய தானங்கள் பண்ணுறதோ, தபஸ் பண்ணுறதோ, ஆத்ம விசாரம் பண்ணுறதோ, மனசையும் இந்திரியங்களையும் அடக்கிறதோ, அல்லது சந்நியாசம் போல ஒரு எல்லாத்துலேயும் நிஸ்ஸங்கமாக வாழறதோ, அல்லது பலவிதமான அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டானம் பண்ணுறதோ, பக்தி மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணுறதோ, தர்மேன உபய சின்னேன அப்படிங்கிற 2 விதமான தர்ம மார்க்கத்தை நம்ம பின்பற்றுறதோ அப்படிங்கிற. இங்கே 2 விதமான தர்மம் என்னன்னா, லௌகீக தர்மம், மோட்ச தர்மம். அதெல்லாம் ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கிறதோ, அல்லது திடமான வைராக்கியத்தோடு இருக்கிறதோ, ஞானத்தோடு கூடி இருக்கிறதோ, இது எல்லாமே இதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் இருக்கே, இந்த சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறது தான் அதோட பிரயோஜனம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ தான் இது வரைக்கும் அம்மாவுக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ அதை அவரே இப்போ சுருக்கமாக எடுத்து சொல்கிறார். கபில பகவான், அம்மா இப்பொழுது நான் உனக்கு என்னெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 4 விதமான பக்தி மார்க்கத்தை பற்றியும் நான் உனக்கு எடுத்து சொன்னேன். 3 குணங்களை ஆசிரியிச்சு, சாத்விகம், தாமசிகம், ராஜசிகம் அப்படிங்கிற 3 விதமான பக்தி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய நிர்குண பக்தி அப்படின்னு 4 விதமான பக்தியை நான் உனக்கு எடுத்து சொன்னேன். நீ காலத்தை பற்றி கேட்டதுனால அந்த காலத்தை பற்றியும் நான் உனக்கு எடுத்து சொன்னேன். எப்படி எல்லா ஜீவன்களுக்கும் ஜனனத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு காலம் இருக்கே, அதோடைய ஒரு போக்கானது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாததாக இருக்கே, அத்தகைய அந்த காலத்தை பற்றி நான் உனக்கு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறமா எல்லா ஜீவராசிகளுடையவும் ஒரு கதியவும் உனக்கு எடுத்து சொன்னேன். எப்படி அந்த பலவிதமான கதியை அடையும் பொழுது அந்த ஜீவன்கள்லாம் கர்மங்கள்னால மோகிச்சவர்களாக இருக்கிறதுனால அந்த சம்சாரத்தில் உழலும் பொழுது தங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அப்படி மறந்து போய் அது தெரியாமல் அப்படி வாழறாளோ, அத்தகைய அந்த ஜீவன்களுடைய ஒரு கதியெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி, இத்தகைய இந்த உயர்ந்த ஞானத்தை யாரிடத்துல பகிர்ந்துக்க கூடாது, யாருக்கு சொல்லவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார் கபில பகவான். ரொம்ப துஷ்டனான ஒருவனுக்கு சொல்லக்கூடாது, யாருக்கு வினயம் இல்லையோ அவனுக்கு சொல்லக்கூடாது, ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடாது, யார் தர்மங்களை டம்பத்துக்காக அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவனுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ரொம்ப பொறாமல் இருக்கிறவனுக்கோ, அல்லது மனுஷர்களிடத்துல துவேஷம் இருக்கக்கூடியவனுக்கோ, அல்லது குடும்பத்திலேயே எப்பொழுதும் உழண்டு பகவானையே நினைக்காமல் இருக்கிறவர்களுக்கோ, அல்லது என்னிடத்துல பக்தி இல்லாதவர்களுக்கோ, கடைசியாக முக்கியமாக யாருக்கு சொல்லவே கூடாது அப்படின்னா, என்னுடைய பக்தர்களிடத்துல துவேஷம் இருக்கிறவர்களுக்கோ, அல்லது அப்படிப்பட்டவர்களோட கூட சங்கம் வச்சுக்கிறவர்களுக்கோ கூட இத்தகைய ஞானத்தை சொல்லவே கூடாது, உபதேசமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற. அப்போ இதை யாருக்கு எடுத்து சொல்லலாம், யாருக்கு கொடுக்கலாம் இந்த ஞானத்தை அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறார். ரொம்ப ஸ்ரத்தையோட என்னிடத்துல பக்தியோட கூடியவனுக்கும், யார் ரொம்ப வினயமாக இருக்காளோ, நற்குணங்களோடு இருக்காளோ, அசூயை பொறாமை போன்ற துர்குணங்கள்லாம் இல்லாமல் இருக்காளோ, எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் நட்போடு இருக்காளோ, யாருக்கு குரு சேவை பண்ணுறதுலையே எப்பொழுதும் ஆசை இருக்கோ, யாருக்கு வெளியிலையும் உள்ளேயும் நல்ல வைராக்கியம் இருக்கோ, மனசு அப்படி சாந்தமாக அடங்கி இருக்கோ, யார் உள்ளேயும் புறமும் ரொம்ப சுத்தமாக இருக்காளோ, ஜீவராசிகளிடத்தில் துவேஷமே இல்லாமல் இருக்காளோ, முக்கியமாக யாருக்கு எல்லார காட்டிலும் நான் தான் ரொம்ப பிரியமானவனோ அப்படிப்பட்ட ஒருவனுக்கு இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் முடியும் பொழுது கடைசி ஸ்லோகத்தில் ஒரு பலஸ்ருதியும் சொல்கிறார். யார் என்னை நினச்சுட்டே ஸ்ரத்தையா இந்த ஒரு கபிலோபாக்கியானம்ங்கிற இந்த உயர்ந்த ஞானத்தை ஸ்ரத்தையா கேட்குறாளோ, படிக்கிறாளோ, இல்லை எடுத்து சொல்கிறாளோ, அவர்கள் என்னை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு பலஸ்ருதியோட இந்த கபிலோபாக்கியானம் இந்த 32வது அத்தியாயத்தோட பூர்த்தி ஆறுது. நம்ம இதற்கு மேலே 33வது அத்தியாயத்தில் தேவஹூதி அம்மா எப்படி அந்த ஒரு உயர்ந்த கதியை அடையறா அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைகப்ரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये
मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। वासुदेवे भगवती वासुदेवे भगवती वासुदेवे भगवती भक्तियोगः प्रयोजितः भक्तियोगः प्रयोजितः भक्तियोगः प्रयोजितः जनयति आशु वैराग्यं जनयत्याशु वैराग्यं जनयत्याशु वैराग्यं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं यदास्य चित्तम् अर्थेषु यदास्य चित्तम् अर्थेषु यदास्य चित्तम् अर्थेषु समेषु इन्द्रियवृत्तिभिः समेष्विन्द्रियवृत्तिभिः समेष्विन्द्रियवृत्तिभिः न विगृह्णाति वैषम्यं न विगृह्णाति वैषम्यं न विगृह्णाति वैषम्यं प्रियम् अप्रियम् इत्युत प्रियम् अप्रियम् इत्युत प्रियम् अप्रियम् इत्युत स तदैव आत्मना आत्मानं स तदैवात्मनात्मानं स तदैवात्मनात्मानं निस्सङ्गं समदर्शनं निस्सङ्गं समदर्शनं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेयरहितं 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 हेय उपादेयरहितम् आरूढं पदम् ईक्षते आरूढं पदं ईक्षते आरूढं पदं ईक्षते ज्ञानमात्रं परं ब्रह्म ज्ञानमात्रं परं ब्रह्म ज्ञानमात्रं परं ब्रह्म परमात्मेश्वरः पुमान् परमात्मेश्वरः पुमान्
परमात्मेश्वरः पुमान् दृश्यादिभिः पृथग्भावैः दृश्यादिभिः पृथग्भावैः दृश्यादिभिः पृथग्भावैः भगवान् एकैयते भगवान् एकैयते भगवान् एकैयते एतावानेव योगेन एतावानेव योगेन एतावान्येव योगेन समग्रेण इह योगिनः समग्रेणेह योगिनः समग्रेणेह योगिनः युज्यते अभिमतो ह्यर्थो युज्यते अभिमतो ह्यर्थो युज्यते अभिमतो ह्यर्थो यद् असङ्गस्तु कृत्स्नशः यदसङ्गस्तु कृत्स्नशः यदसङ्गस्तु कृत्स्नशः ज्ञानमेकं पराचीनैः ज्ञानमेकं पराचीनैः ज्ञानमेकं पराचीनैः इन्द्रियैः ब्रह्मनिर्गुणम् इन्द्रियैर्ब्रह्मनिर्गुणम् इन्द्रियैर्ब्रह्मनिर्गुणम् अवभाति अर्थरूपेण अवभात्यर्थरूपेण अवभात्यर्थरूपेण भ्रान्त्या शब्दादिधर्मिणा भ्रान्त्या शब्दादिधर्मिणा भ्रान्त्या शब्दादिधर्मिणा यथा महान् अहं रूपः यथा महान् अहं रूपः यथा महान् अहं रूपः त्रिवृत् पञ्चविधः स्वराट् त्रिवृत् पञ्चविधः स्वराट् त्रिवृत् पञ्चविधः स्वराट् एकादशविधः तस्य एकादशविधस्तस्य एकादशविधस्तस्य वपुरण्डं जगद्यतः वपुरण्डं जगद्यतः वपुरण्डं जगद्यतः एतद्वै श्रद्धया भक्त्या एतद्वै श्रद्धया भक्त्या एतद्वै श्रद्धया भक्त्या योगाभ्यासेन नित्यशः योगाभ्यासेन नित्यशः योगाभ्यासेन नित्यशः समाहितात्मा निस्सङ्गो समाहितात्मा निस्सङ्गो समाहितात्मा निस्सङ्गो विरक्त्या परिपश्यति विरक्त्या परिपश्यति विरक्त्या परिपश्यति इति एतत् कथितं गुर्वी इत्येतत् कथितं गुर्वी इत्येतत् कथितं गुर्वी ज्ञानं तद् ब्रह्मदर्शनम् ज्ञानं तद्ब्रह्मदर्शनम् ज्ञानं तद्ब्रह्मदर्शनम् येन अनुबुध्यते तत्त्वं येनानुबुध्यते तत्त्वं येनानुबुध्यते तत्त्वं प्रकृतेः पुरुषस्य च प्रकृतेः पुरुषस्य च प्रकृतेः पुरुषस्य च ज्ञानयोगश्च मन्निष्ठो ज्ञानयोगश्च मन्निष्ठो ज्ञानयोगश्च मन्निष्ठो नैर्गुण्यो भक्तिलक्षणः नैर्गुण्यो भक्तिलक्षणः नैर्गुण्यो भक्तिलक्षणः द्वयोः अपि एक एवार्थो द्वयोरप्येक एवार्थो द्वयोरप्येक एवार्थो भगवत् शब्दलक्षणः भगवत् शब्दलक्षणः भगवत् शब्दलक्षणः यथेन्द्रियैः पृथग्द्वारैः यथेन्द्रियैः पृथग्द्वारैः यथेन्द्रियैः पृथग्द्वारैः अर्थो बहुगुणाश्रयः अर्थो बहुगुणाश्रयः अर्थो बहुगुणाश्रयः एको नानेयते तद्वत् एको नानेयते तद्वत् एको नानेयते तद्वत् भगवान् शास्त्रवर्त्मभिः भगवान् शास्त्रवर्त्मभिः भगवान् शास्त्रवर्त्मभिः क्रियया क्रतुभिः दानैः क्रियया क्रतुभिर्दानैः क्रियया क्रतुभिर्दानैः तपस्वाध्यायमर्शनैः तपस्वाध्यायमर्शनैः
तपस्वाध्यायमर्शनैः आत्मेन्द्रियजयेनापि 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 सन्न्यासेन च कर्मणां सन्न्यासेन च कर्मणां सन्न्यासेन च कर्मणां योगेन विविधाङ्गेन योगेन विविधाङ्गेन योगेन विविधाङ्गेन भक्तियोगेन चैव हि भक्तियोगेन चैव हि भक्तियोगेन चैव हि धर्मेण उभयचिह्नेन धर्मेणोभयचिह्नेन धर्मेणोभयचिह्नेन यः प्रवृत्ति निवृत्तिमान् यः प्रवृत्तिनिवृत्तिमान् यः प्रवृत्तिनिवृत्तिमान् आत्मतत्त्वावबोधेन 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 वैराग्येण दृढेन च वैराग्येण दृढेन च वैराग्येण दृढेन च ईयते भगवान् एभिः ईयते भगवान् येभिः ईयते भगवान् येभिः सगुणो निर्गुणः स्वदृक् सगुणो निर्गुणः स्वदृक् सगुणो निर्गुणः स्वदृक् प्रावोचं भक्तियोगस्य प्रावोचं भक्तियोगस्य प्रावोचं भक्तियोगस्य स्वरूपं ते चतुर्विधं स्वरूपं ते चतुर्विधं स्वरूपं ते चतुर्विधं कालस्य च अव्यक्तगतेः कालस्य च व्यक्तगतेः कालस्य च व्यक्तगतेः यो अन्तर्धावति जन्तुषु योऽन्तर्धावति जन्तुषु योऽन्तर्धावति जन्तुषु जीवस्य संसृतिः बह्वीः जीवस्य संसृतिर्बह्वीः जीवस्य संसृतिर्बह्वीः अविद्या कर्म निर्मिताः अविद्या कर्म निर्मिताः अविद्या कर्म निर्मिताः या स्वङ्ग प्रविशन् आत्मा या स्वङ्ग प्रविशन् आत्मा या स्वङ्ग प्रविशन् आत्मा न वेद गतिम् आत्मनः न वेद गतिमात्मनः न वेद गतिमात्मनः नैतत् खलाय उपदिशेत् नैतत् खलायोपदिशेत् नैतत् खलायोपदिशेत् न अविनीताय कर्हिचित् नाविनीताय कर्हिचित् नाविनीताय कर्हिचित् न स्तब्धाय न भिन्नाय न स्तब्धाय न भिन्नाय न स्तब्धाय न भिन्नाय नैव धर्मध्वजाय च नैव धर्मध्वजाय च नैव धर्मध्वजाय च न लोलुपाय उपदिशेत् न लोलुपायोपदिशेत् न लोलुपायोपदिशेत् न गृहारूढचेतसे न गृहारूढचेतसे न गृहारूढचेतसे न भक्ताय च मे जातु न भक्ताय च मे जातु न भक्ताय च मे जातु न मद्भक्तद्विषामपि न मद्भक्तद्विषामपि न मद्भक्तद्विषामपि श्रद्धदानाय भक्ताय श्रद्दधानाय भक्ताय श्रद्दधानाय भक्ताय विनीताय अनसूयवे विनीतायानसूयवे विनीतायानसूयवे भूतेषु कृतमैत्राय भूतेषु कृतमैत्राय भूतेषु कृतमैत्राय शुश्रूषाभिरताय च शुश्रूषाभिरताय च शुश्रूषाभिरताय च बहिः जातविरागाय बहिर्जातविरागाय बहिर्जातविरागाय शान्तचित्ताय दीयताम् शान्तचित्ताय दीयताम् शान्तचित्ताय दीयताम् निर्मत्सराय शुचये निर्मत्सराय शुचये
निर्मत्सराय शुचये यस्याहं प्रेयसां प्रियः यस्याहं प्रेयसां प्रियः यस्याहं प्रेयसां प्रियः य इदं शृणुयाद् अम्ब य इदं शृणुयादम्ब य इदं शृणुयादम्ब श्रद्धया पुरुषः सकृत् श्रद्धया पुरुषः सकृत् श्रद्धया पुरुषः सकृत् यो वाभिधत्ते मच्चित्तः यो वाभिधत्ते मच्चित्तः यो वाभिधत्ते मच्चित्तः सह्येति पदवीं च मे सह्येति पदवीं च मे सह्येति पदवीं च मे இப்போ நம்ம எல்லாரும் 23வது ஸ்லோகத்திலேருந்து சேர்ந்து படிக்கலாம் from the 23rd ஸ்லோகா वासुदेवे भगवती भक्तियोगः प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं यदास्य चित्तमर्थेषु समेषु इन्द्रियवृत्तिभिः न विगृह्णाति वैषम्यं प्रियम् अप्रियम् इत्युत स तदैवात्मनात्मानं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेयरहितम् आरूढं पदमीक्षते ज्ञानमात्रं परं ब्रह्म परमात्मेश्वरः पुमान् दृश्यादिभिः पृथग्भावैः भगवानेकईयते एतावानेव योगेन समग्रेणेह योगिनः युज्यते अभिमतो ह्यर्थो यदसङ्गस्तु कृत्स्नशः ज्ञानमेकं पराचीनैः इन्द्रियैः ब्रह्मनिर्गुणम् अवभात्यर्थरूपेण भ्रान्त्या शब्दाधिधर्मिणा यथा महानहं रूपः त्रिवृत्पञ्चविधस्वराट् एकादशविधस्तस्य वपुरण्डं जगद्यतः एतद्वै श्रद्धया भक्त्या योगाभ्यासेन नित्यशः समाहितात्मा निस्सङ्गो विरक्त्या परिपश्यति इत्येतत् कथितं गुर्वी ज्ञानं तद्ब्रह्मदर्शनं येनानुबुध्यते तत्त्वं प्रकृतेः पुरुषस्य च ज्ञानयोगश्च मन्निष्ठो नैर्गुण्यो भक्तिलक्षणः द्वयोरप्येक एवार्थो भगवत्शब्दलक्षणः यथेन्द्रियैः पृथग्द्वारैः अर्थो बहुगुणाश्रयः एको नानेयते तद्वत् भगवान् शास्त्रवर्त्मभिः क्रियया क्रतुभिर्दानैः तपस्वाध्यायमर्शनैः आत्मेन्द्रियजयेनापि सन्न्यासेन च कर्मणां योगेन विविधाङ्गेन भक्तियोगेन चैव हि धर्मेणोभयचिह्नेन यः प्रवृत्तिनिवृत्तिमान् आत्मतत्त्वावबोधेन वैराग्येण दृढेन च ईयते भगवानेभिः सगुणो निर्गुणः स्वदृक् प्रावोचं भक्तियोगस्य स्वरूपं ते चतुर्विधं कालस्य चाव्यक्तगतेः योऽन्तर्धावति जन्तुषु जीवस्य संसृतिर्बह्वीः अविद्या कर्म निर्मिताः यास्वङ्गप्रविशन्नात्मा न वेद गतिमात्मनः नैतत्खलायोपदिशेत् नाविनीताय कर्हिचित् न स्तब्धाय न भिन्नाय नैव धर्मध्वजाय च न लोलुपायोपदिशेत् न गृहारूढचेतसे नाभक्ताय च मे जातु न मद्भक्तद्विषामपि श्रद्दधानाय भक्ताय विनीतायानसूयवे भूतेषु कृतमैत्राय शुश्रूषाभिरताय च बहिर्जातविरागाय
शान्तचित्ताय दीयतां निर्मत्सराय शुचये यस्याहं प्रेयसां प्रियः य इदं शृणुयादम्ब श्रद्धया पुरुषः सकृत् यो वाभिधत्ते मच्चित्तः सह्येति पदवीं च मे श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் செஞ்சுருட்டி. நம்ம அடுத்த செஷன்ல 33வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now we have started learning the 32nd chapter in the 3rd skanda. In the previous session, we learned the first half of the 32nd chapter, where Kapila Bhagavan described about the destinies of the jivas through the bright path and the dark path. How people who are devoted to Bhagavan reach higher worlds, and the people who are attached to this world, they attain the world of the mains. And while concluding, he had told his mother, "O mother, therefore offer yourself in devotion to Bhagavan Shri Hari." And so further in this chapter, in the 32nd chapter, Kapila Bhagavan describes the glory of devotion. So he says devotion that is dedicated to Bhagavan Shri Hari, what it does is, very soon that person starts developing vairagya, that is dispassion, and jnana, that is knowledge. That is why we always say that jnana and vairagya are the children of Bhakti Devi. That is why even in Bhagavata Mahatmya, we see that jnana and vairagya are portrayed as the children of Bhakti Devi. And whenever we want to call a lady into our house, and we call the mother, what happens if she has 2 children? They cling on to her and they also come automatically, isn't it? So also, if we develop devotion in our hearts, very soon we are endowed with jnana and vairagya also. And it comes to us very naturally because of the glory of devotion. And when the person's mind gets fixed on Bhagavan through such supreme devotion, what happens is he no longer perceives the differences while enjoying the sense objects with likes or dislikes. And he realizes the supreme Brahman, which is one without a duality and which is free of merits and demerits. And so the highest benefit and result of all such yogic practices is to be free of all attachments, he says. And this Brahman is such that though it is one, it appears diversely in this world as the seer, the seen, and also the act of seeing. And this entire world, which is made up of Mahatattva, Ahankara, the Tanmatras, the Indriyas, and so on, is nothing but the body of the Virat Purusha. And so it is nothing but the manifestation of Brahman itself. But who can realize that this world is nothing but the manifestation of Brahman? Only a person who is free of all attachments and who has subdued his mind through bhakti, jnana and vairagya, only such a person can realize that, he says. And now Kapila Bhagavan concludes his Kapilopakyana by telling, "O mother, I have now imparted to you the supreme wisdom which is capable of revealing the Brahman, and through which a person can realize the truth of Prakriti and Purusha. And whether it is the path of knowledge or devotion, the goal of both is to attain Bhagavan," he says. So here one might wonder that the goal of Jnana Marga or the path of knowledge is to attain one's own inner self, whereas the goal of devotion is to attain Bhagavan, who is worthy of all adoration and worship, isn't it? But here Bhagavan gives an example to make us understand that better. He says, just as an object in this world which has many qualities is grasped in various ways through the various senses. For example, a sweet pudding, the tongue can experience the taste of the pudding, its sweetness, whereas the eyes can see its color, the nose can smell its aroma, and so on. So also, when we practice the path of knowledge or the path of devotion, it is only the supreme truth that is attained. But through the path of knowledge, we attain it as the inner self, which is Nirguna. And through the path of knowledge, we realize that supreme truth as Bhagavan, as Saguna, endowed with all the noble qualities. And this Saguna and Nirguna aspect of Brahman, the supreme truth, is the one to be attained through all the sadhanas that are laid down in the Shastras. And he lists all these sadhanas, whether it is the acts of public utility like digging wells or tanks, or whether it is the performance of all sacrifices, or acts of charity,
or penance or self-inquiry, the control of the mind and the senses, and detachment from all actions, whether it is the practice of the yoga, which has so many limbs, the Ashtanga Yoga, the Bhakti Yoga, the practice of Bhakti Yoga, or the practice of Dharma Marga, which is both concerned with this world or with Moksha Marga, or strong dispassion and jnana, all these, the goal of all these is only to attain the supreme truth, which has both these aspects of Saguna and Nirguna. And now Bhagavan summarizes himself about the topics he has discussed in this Kapilopakyana to his mother. He says, "O mother, I have now expounded to you the 4 types of Bhakti Yoga. That is the 3 types of Bhakti Yoga according to the 3 gunas, Sattva, Rajas and Tamas, and also the Nirguna Bhakti. And I also told you about Kala because you had asked for it, how it is the cause for the birth and death of all the jivas, and whose passage is not at all noticed by all the jivas. And I also told you about the various destinies of all the jivas caused due to their actions, which is steeped in ignorance. And by being tossed about by these gatis or destinies, what happens? The jiva fails to recognize his own true self. And so this highest wisdom that I have imparted to you now should not at all be shared or imparted to some persons. And Bhagavan gives a list of all such persons. He says, a wicked person, a person who lacks humility, a very haughty person, and those hypocrites who practice dharma for pomp and show, a greedy person or a person who is deeply attached to home and this world, and those who are bereft of devotion to me, and mainly those who despise my devotees, or even have some company with people who do not like my devotees, or they censure my devotees. And then he says to whom it should be imparted. He says, to a very dedicated person who is always devoted to me, who is friendly to all living beings, who is always calm by nature, who has no asuya or jealousy, who is ever intent on serving his guru, who has dispassion both within and without, and who is very pure at heart and body, and for whom I am the most dearest person. And so Bhagavan concludes this chapter with the last shloka, in which he says a Palashruti. He says, those who fix their mind upon me and listen to this Kapilopakyana with great devotion, or they read it or even narrate it to others, such a person attains me very easily, he says. And with this ends the beautiful Kapilopakyana, the glorious wisdom that Bhagavan has imparted to his mother Devahuti. And thus ends the 32nd chapter in the 3rd skanda. And further in the 33rd chapter, we shall see how Devahuti attains the highest state. Radhe Radhe.